இன்னைக்கு டிஎம்கே எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அது நடந்துருச்சுங்க. கரூர் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து டிவிகே தரப்புல உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸ் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹியரிங்க்கு வந்துச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் இன்னைக்கு ஜட்ஜ் வந்து விசாரிச்சப்போ பார்த்தீங்கன்னா பல தீர்ப்புகளை அதிரடியாக சொல்லியிருக்காரு. கரூர் கூட்ட நெரிசல்ல இறந்தவங்களோட உடலுக்கு எப்படி உடனே வந்து எல்லாத்தையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க அப்படின்ற கேள்வியுமே முன் வச்சிருக்காரு. அந்த சம்பவம் நடந்த இடத்துல ஏன் ஒரு போலீஸ்க்கு கூட ஒண்ணுமே ஆகல? ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து டியூட்டியில் இருந்த போலீஸ்காரங்க யாரு, அவங்க ஏன் அந்த இடத்துல இல்லாம போனாங்க? இருந்திருந்தா இந்த விஷயத்தை தடுத்திருப்பாங்களே, அப்போ போதிய அளவுல வந்து பாதுகாப்பு கொடுக்கலையா? இந்த கேஸ் வந்து எப்படி தனிநபர் நீதிமன்றம் வச்சு விசாரிச்சாங்க. ஸோ என்னோட 33 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல தனிநபர் நீதிமன்றம் வச்சு இந்த மாதிரியான ஒரு வழக்கை வந்து வாதாடணும் விஷயத்தை நான் கேள்விப்பட்டது இல்லை, பார்த்தது இல்லை. ஜட்ஜ் வந்து போட்டு பொழந்து கட்டியிருக்காரு. ஸோ கடைசியா ஒரு வழியா இந்த கேஸை வந்து சிபிஐக்கு வந்து மாத்திட்டாங்க. ஸோ இந்த கேஸை வந்து இனிமே வந்து சிபிஐ வந்து விசாரிச்சு முழு அறிக்கை வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த சிபிஐ டீம் வந்து ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியான அஜய் ரஸ்தோகி அப்படின்றவருக்கு கீழே தான் இந்த சிபிஐ டீம் வந்து ஒர்க் ஆக போகுது. இந்த சிபிஐ வந்து ஒழுங்கா வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்களா அப்படின்றத பாக்குறதுக்காகவே புலனாய்வு குழு வந்து தனியா வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இனிமே வந்து ஒவ்வொரு உண்மையா கண்டிப்பா வெளியே வரப்போகுது. நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் வச்சாங்க. தாவேகா தலைவர் விஜய் வந்து அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு வந்து மக்களுக்காக நிக்காம ஓடிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனா அது அப்படிலாம் கிடையாதுங்க. அந்த இடத்துல இருந்து விஜயையும் அவர்களோட உறுப்பினர்களையும் வந்து வெளியேற சொன்னதே காவலர்கள் தான் அப்படின்ற உண்மையும் வந்து சொல்லியிருக்காங்க. தலைவர் வந்து பொறுமையா இருந்ததுக்கான காரணம் இப்பதான் தெரியுது. எதை எந்த இடத்துல சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்து அவர் கரெக்டா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நாங்க கரூரோட எல்லையில தான் வந்து அவ்வளவு தூரம் இருந்தோம், எங்களோட போனை கூட நீங்க ட்ரேஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம், நீங்க இங்க வந்தீங்கன்னா கலவரமாகும் சொன்னதே அந்த காவல்துறை தான், எங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பி வச்சதே அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அவர் தரப்புல வந்து சொல்லியிருக்காரு. தலைவர் விஜய்க்கு வந்து தலைமை பண்பே இல்லை அப்படின்னு சொல்ற எல்லாருக்குமே இன்னைக்கு அவர் வந்து சரியான பதிலடி கொடுத்திருக்காரு. 41 குடும்பத்துக்கு நிவாரணம் அளிக்கிறது மட்டும் இல்ல, என்னோட வாழ்வின் இறுதி வரைக்கும் அவங்களோட நான் பயணிக்க போறேன், 41 குடும்பத்தையும் நான் பர்சனலா தத்தெடுத்துக்க போறேன் அப்படின்ற விஷயத்தையும் வந்து அவர் சொன்னதா வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேல ஒரு தலைவனுக்கு தலைமை பண்பை நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதெல்லாம் வந்து இப்ப இருக்க எந்த தலைவனுக்குமே கிடையாது. இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில ஒரு ஆர்டிகல் வெளியிட்டு இருந்தாங்க. விஜய் 2.0 நண்பன் ஆர் போக்கரி அப்படின்ற டைட்டில் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா மக்களுக்கு நண்பனா இருப்பாரு. தன்னை எதுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் தன்னை அழிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு போக்கரியா களத்துல கலக்க போறாரு. தலைவர் இன்னைக்கு ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தாரு, நீதி வெல்லும். அந்த 2 வார்த்தையில எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. நீதி வெல்லும். ஜஸ்டிஸ் வில் ரைஸ் no matter how long it takes. Truth may bend but never break. அரசியல் பழகுவோம்.